இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்திலும் அங்கே வந்த ஜனங்கள் மத்தியிலையும் பேசுகிறாரு. நீங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏன் பிள்ளைகளை ஒப்பிடுறாருன்னா, பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கும், அது கள்ளம் கபடமற்றதாக இருக்கும் இல்லையா. எல்லாமே அவங்க தங்களுடைய கோபமாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காண்பிச்சிருவாங்க. அப்போ அதை போல் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், ஒரு சிறு பிள்ளை போல் நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. அதே போல் பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான்னு சொல்கிறார். பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு பெரியோர்களுக்கெல்லாம் எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, தங்களை தாழ்த்துகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் சிறு பிள்ளைகளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவங்க என்னையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. மார்க் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு அதை கண்டு வெசனம் அடைந்து சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வரவிடுங்கள்ன்றார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எல்லையில் வரும்போது அவரை பின்தொடர்ந்து சிறு பிள்ளைகள்லாம் ஓடி வரும்போது அவருடைய சீஷர்கள் அந்த பிள்ளைகளை அதட்டி விரட்டுறாங்க, அவர்கிட்ட சேர விடாமல். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனப்படுறாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்க, அவங்கள தடை பண்ணாதீங்க, ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளக்கூட அந்த சிறு பிள்ளையினுடைய இருதயம் போல் உங்களுக்கும் இருக்கணும், அந்த தாழ்மை உங்களுக்கு இருக்கணும்ன்ட்டு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அதே போல் உங்களுடைய சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, 1 பேதுரு 2:2 பார்க்குறோம். அப்படி நீங்கள் துர்குணங்களை எல்லாம் விட்டு, வஞ்சகங்கள் பொறாமை எல்லாத்தையும் விட்டு, ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய அந்த கலங்கமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சியாக இருங்க. திருவசனத்தை ஏற்றுக்கொள்வதில் வாஞ்சியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி குழந்தைங்க பால் குடிக்கிறதுக்கு அவங்க எப்படி விருப்பமாக இருப்பாங்க, அதே போல் நீங்களும் ஞானப்பால் ஆகிய அந்த வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருங்க. அதை ஏற்று நடங்க. கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கணுன்றார். 1 கொரிந்தியர் 14:20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதீங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள்ன்றார். அப்போது புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்கள்னா அந்த பிடிவாத குணம்லாம் இருக்கும், முரட்டாட்டம், அந்த மாதிரி இல்லாதபடிக்கு. துர்குணத்தில் குழந்தைகளாயும், ஆனால் புத்தியிலோ தேறினவர்களாக இருங்க. சிறு பிள்ளைகள் போல் நீங்கள் கபடமற்றவர்களாக இருந்தாலும் புத்தியிலே ஞானத்திலே நம்ம தேர்ந்தவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 131:2, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன்றார். ஒரு குழந்தை எப்படி பால் மறந்தா எப்படி ஆகாரத்துக்கு ஏங்கி அது தவித்து அமைதியாக இருக்குமோ, அதை போல் என் ஆத்மாவும் பால் மறந்த குழந்தையை போல தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. என் ஆத்மாவை நான் அடக்கி அமர பண்ணியிருக்கிறேன்னு கர்த்தரிடத்தில் அவர் குழந்தைக்கு ஒப்பிட்டு, பால் மறந்த குழந்தையை போலன்னு சொல்லி அதை ஒப்பிட்டு சொல்லும்போது, அப்போ அந்த மாதிரியான மனப்பக்குவம் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். யோவான் 3:3 பார்க்குறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை அடைய முடியாது. அடுத்து யார் தேவராஜ்யத்தை அடைய முடியாதுன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருத்தன் பிறக்கலைன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு யோவான் 3:5 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ ஞானஸ்தானம் அடையணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே இறங்கும்போது அப்போ நம்ம நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அதே போல் லூக்கா 15:24 பார்க்குறோம். இங்கே கெட்ட குமாரன் எனப்படுகிற இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவன் தன் தகப்பனிடத்தில் சொத்துக்களை எல்லாம் வாங்கி பிரித்து எடுத்து போய் அதை பாவழியில் செலவிட்டு, அதுக்கப்புறம் மனம் திரும்பி அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் தன் தகப்பனுக்கும் பாவம் செய்ததை அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வரான்.
அப்போ அந்த தகப்பனாரும் அவனை சேர்த்து கொள்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி அவனை அழைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வீட்டாரே சந்தோஷப்பட்டார்கள்னு பார்க்குறோம். அவனுக்கு விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு நல்ல வஸ்திரங்களையும் நல்ல காலணிகளையும் அதே போல் அவனுக்கு முத்திரை மோதிரத்தையும் அந்த தகப்பன் கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்கிறான்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது அந்த இளைய குமாரனை போல தேவன் நம்மை, இவன் மரித்தான் இதோ மறுபடியும் உயிரோடு வந்திருக்கான், காணாமல் போனான் இவன் திரும்பவும் வந்தான்னு நம்மையும் தேவன் ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. தாவீது கேட்டது போல் சங்கீதம் 51:10-11 சுத்த இருதயத்தை என்னிலே வெய்யும், சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பிங்கப்பான்னு சொல்லி, என் உள்ளத்தில் புதுப்பிங்கப்பான்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. அப்போ அவர் உங்களுக்கு புது இருதயத்தை உங்களுக்குள்ளே பண்ணுவார். நிலைவரமான ஆவியை உங்களுக்கு, அது நிலைவரமான ஆவினா இப்படியும் அப்படியும் அலைந்து தெரியாதபடிக்கு தேவனுக்குள்ளாக அந்த ஆவி நிலைத்து இருக்கும். அதே போல் உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீங்கப்பான்னு தாவீது கேட்குறாரு. உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் ஏறும். அப்போ தேவன் கோவப்பட்டாலும் நம்மளிடத்தில் அவர் இரக்கத்தை காமிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல இருந்து அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் உங்களுக்கு சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியும் தேவனிடத்தில் கேளுங்க. யோவான் 1:51 பார்க்குறோம். இங்கே நாத்தான்வேல் என்பவர் தேவனுடைய வார்த்தையை ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் வேத வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கிறார். அதை பார்க்குறாரு ஏசப்பா. ஒரு முறையும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு முறை அவனை பார்த்து சொல்கிறார், அத்திமரத்தின் கீழே நீ இருந்ததையே நான் பார்த்தேன், நீ இன்னும் பெரிதானவைகளை காண்பாயின்னு யோவான் 1:50 சொல்லுவார். எப்படி நீங்கள் என்னை கண்டீங்கன்னா, நீ அத்திமரத்து கீழே இருந்து வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போதே உன்னை நான் பார்த்தேன், அதனால் இதனினும் பெரிதானவை காண்பாய். அந்த பெரிதான காரியம் என்னன்னா, தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அவர் அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு? தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அந்த பாக்கியத்தை தருகிறார். தூதர்களை காணும்படியான ஒரு பாக்கியம் இன்னைக்கு நமக்கும் அதை செய்வார். லூக்கா 22:32 நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார். ஆனால் நீ குணப்பட்டு பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், வாழ்வானாலும் சிறையானாலும் நான் உங்களோடவே கூட இருப்பேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை, நீ நாளைய தினத்தில் சேவல் கூவதற்கு முன்பாக 2 முறை கூவுவதற்கு முன்பாகவே நீ 3 முறை என்னை மறுதலிப்பாயினே சொல்கிறார். அதே போல் தான் நடக்கும் அந்த நாட்களில். அதனால தான் சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுன்னு உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு அது நித்திய ஜீவனை அடைய தேவன் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்துவாக தேவனிடத்தில் இன்றைக்கும் நின்று கொண்டு இருக்காங்க. யாக்கோபு 5:19-20 பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவனை திரும்பவும் அவன் தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து அவனை திருப்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஆத்துமாவை ரட்சித்து அவன் திரளான பாவங்களை நீங்கள் மூடுறீங்க. அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்க நீங்கள் அவனுக்கு திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக இருக்கிறீங்க. அப்போ அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து கர்த்தரிடத்தில் திருப்பும்போது அந்த ஆத்மா தேவனிடமாய் திரும்புகிறது. ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்துகிறோம் இல்லையா? மத்தேயு 19:23 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாது. அடுத்து யார் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னா ஐஸ்வர்யவான்கள்னு சொல்கிறான். ஆனால் மனுஷரால் இது கூடாது, தேவனால் கூடும். அப்போ தேவனால் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை கூட பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போக முடியும். ஏன்னா அவர்கள் நல்ல உயர்ந்த உள்ளம், நல்ல நற்குணம் நிறைந்தவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர்களாக அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் அவர்களை தேவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். ஏன்னா அது தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கும்போது அவங்களை சேர்த்துக்கொள்கிறார். அதே போல் ஜபம் பண்ணும்போது நீங்கள் மாயக்காரரை போல் இல்லாமல் மனுஷர் காணப்படும்படியாக நீங்கள் ஆலயங்களின் வழிகளிலே சந்திகளிலெல்லாம் நின்று ஜபம் பண்ண
விரும்புகிறீங்க. ஆனால் அவர்கள் தங்கள் பலனை அது மாதிரி வெளியரங்கமாக அவங்க செய்கிறதுனால அதன் பலனை அடைந்து தீர்றாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அறைக்கதவுகளை பூட்டி கொண்டு உங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களை காணும்படியாக வெளியரங்கமாக அந்த உங்கள் அறைக்கதவை பூட்டி கொண்டு பிதாவை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் வைக்கும்போது அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதில் தருவார். அதே போல் உபவாசிக்கும் போது நீங்கள் மாயக்காரர் போல் முகவாடலாக இருக்காதீங்கன்னு மத்தேயு 6:16 பார்க்குறோம். நீங்கள் உபவாசிக்கிற மனுஷரை காணும் பொருட்டாக தங்கள் முக வாடலாக இருக்க பண்ணுறாங்களாம். அந்த பலனை கூட அவங்க அடைந்து தேர்ந்தெடுதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம உபவாசிக்கும் போது எப்படி இருக்கணும்னா, பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி நிறைவேற்றப்படுகிறதோ அதுபோல் பூமியிலும் தேவராஜ்யம் கட்டப்படணும்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கணும் இல்லையா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறியுள்ளவர்களும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. அப்போ அது ஒழிந்து போகாதபடி தேவன் பாதுகாப்பார். அந்த வார்த்தையை தேவன் நிலைநிறுத்துவார் என்பதை விசுவாசிங்க. இன்றைக்கும் உங்களுக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம், உடன்படிக்கையை கொடுத்துருக்கலாம், அது நிறைவேற தாமதப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறது போல் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் சிறு பிள்ளைகளைப் போல உங்களை தாழ்த்துங்க. எப்படி பால் மருந்த குழந்தை அமர்ந்திருக்கதோ அதை போல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. கலங்கமில்லாத ஞானப்பாலை ஆகிய திருவசனத்தை வாஞ்சையோடு அதை பற்றி கொள்ளுங்க, அதன்படி நடங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதே போல் சுத்த இருதயத்தை கேளுங்க, நிலைவரமான ஆவியை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தேவன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான அந்த கிருபையை அருளுவார். ஆமேன்.